சிம்ம ராசிக்காரர்களே, பயணமும் சரி வாழ்க்கையும் சரி, தேவையானதை எடுத்துக்கொண்டால் அது சிரமமில்லாமல் இருக்கும். அதிக பாரத்தை சுமந்து கொண்டால் அது சிரமங்களே தருவதாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருஷம் உங்களை ஒரு கிங் மேக்கராக செயல்படுத்த போகுது. நீங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. இந்த பராபவ வருஷம் பிகினிங்லேயே உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களுக்கு ஒரு குட் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. எத்தனை சதி திட்டங்கள் நடந்தாலும் அந்த சதி திட்டங்களை முறியடித்து அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்பீங்க. உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் வெளியில் வருவீங்க. கிரகங்களும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. உறவுகளை விட உங்களுக்கு இயற்கை சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய திறமை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை சப்போர்ட் பண்ணும். உங்கள் வேலையில் பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் வேலையில் நிம்மதிகள் கிடைக்கும். நீங்கள் தொழில் பண்ணாலும் வேலை பார்த்தாலும் அதில் நிம்மதியும் பாராட்டும் கிடைக்கும். தலைமை திறன், தலைமை பண்பு இதெல்லாம் அதிகரிக்கும். உயர்ந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். பதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவுகள் அதிகரிக்கும். பணம் டபுள் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முதலீடுகளில் நிறைய பண்ணால் நிறைய சக்ஸஸ் ஆகும். எதிரிகள்லாம் பலவீனமாவாங்க. உங்ககிட்ட இவ்வளோ திறமைகள் இருக்குது, நீ ஜெயிப்பியா அப்படின்னு நான் எதிரே பார்க்கல. உங்களை கண்டு அவங்க பலகீனமாக போகிறாங்க. பாராட்டுகள் குவியும். இந்த நேரத்தில் ஒரு ஆணவம், அந்த தன்மை மட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. அது எப்போவுமே நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா இந்த வினாடிக்கு அடுத்த கட்டத்துக்கு ஏறி போகணும். இந்த வருஷத்தில் ஒரு பதவியோ ஒரு பணமோ ஒரு திறமை மூலிமா நம்ம லாபம் அடையணும். அடுத்த படிக்கு ஏறத்துக்கு முயற்சி பண்ணணுமே தவிர இந்த படியில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணாதீங்க. தைரியம் இந்த வருஷத்தில் அதிகமாக பிறக்கும். தைரியம் குறைவாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் நம்மளை கமெண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட இவ்வளோ தைரியம் இருக்குது, இந்த தைரியத்தை யூட்டிலைஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி அடிக்க போகிறீங்க. சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. வெற்றி கிடைக்க போகுது. அதில் கொஞ்சம் ஆடிடக்கூடாது. அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அடுத்தபடி ஏற ஆரம்பிக்கணும். அதை சார்ந்தவர்கள் அதை கொண்டாடிட்டு இருப்பாங்க. நம்ம அடுத்த இலக்கை நோக்கி போயிடணும். அதை மட்டும் இந்த வருஷத்தில் பண்ணுங்கள். அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அகம்பாவம் சொல்லுவாங்க. நம்மளுடைய அகம், அதாவது பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம மிதப்பாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தபடி எல்லாருக்கும் வாய் தகராறு வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வாய் தகராறு வர வாய்ப்புகள் இருக்குது. பேசுகிறத பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து வயிறு எரிஞ்சு சில பேர் தப்பாக பேசக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் காதில் விழும்போது அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் விலகி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இதுதான் பிரச்சனையே. நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு விஐபிகளை எத்தனை பேர் பேசுகிறாங்க. அதுக்கெலாம் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தால் என்ன ஆகுறது? அதே நேரத்தில் நினச்சி கோவப்பட்டால் என்ன ஆகுறது? நம்ம முன்னேற்றம் தடைப்படுவதற்காக அவங்க பேசுகிறாங்க. அதனால் அந்த பக்கம் போகாமல் சண்டை வராமல் பார்த்துக்குங்க. செலவு கொஞ்சம் அதிகரிக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் கடந்து போனால் தான் நமக்கு நல்லது நடக்கும். பணத்தை சேர்க்க வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். தேவையில்லாத டிப்ரெஷனில் போய் இறங்கிடாதுங்க. மன அழுத்தம் காரணம் என்னென்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்கள உங்களை குழப்பத்தில் தள்ளிடுவாங்க. அதனால் சகஜமாக பழகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டை வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடியாவை வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டுமே அந்த ஐடியாவை யூஸ் பண்ணுங்கள். எதையும் தெரியாத மாதிரி யார்கிட்டையும் காட்டிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமே இருக்கலாம், ஆனால் யார்கிட்டையும் காட்டிக்காதீங்க. அது என்ன பண்ணுன்னா உங்கள் மேலே இருக்கிற ஒரு மரியாதையை நீங்களே குறைக்கிற மாதிரி ஆகிடும். அதை பல பேர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தைரியம் வேணும். அதனால் அந்த மன அழுத்தம் ஏற்படுற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க உண்டாக்குவாங்க. நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க. இந்த காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இந்த சிவபெருமான் தான் இந்த சிம்ம ராசியை அடுத்த கட்டத்துக்கு நகர முயற்சி பண்ண போகிறார். அதனால் மிகப்பெரிய லாபத்தை சிம்மராசிக்காரர்கள் அடைய போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் பல யுக்திகளை கொண்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற போகுது. அதனால் தமிழ் புத்தாண்டு கொஞ்சம் கீழே இறங்கிடுவோமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த எண்ணமே வர வேண்டாம். அந்த எண்ணத்தில் உயர்வை வைங்க. உங்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்தும். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது ஒரு பெரிய பலன். உங்களுடைய ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்ற போகிறார். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற விஷயத்த எல்லோரும் செய்ய வேண்டியது. இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள் அதிகமாக இருக்கும். புது தொடக்கங்கள். ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க, அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும்.
பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம், அதுதான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்குங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டமிடுங்க. குரு மந்திரம், காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள், மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பிரபாவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதுவும் உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு, வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நம்புங்க, இதுதான் உண்மை. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்துக்கான தேவதைகள் உங்களை தேடி வரும். மிக ரகசியமாக வரும். இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் தினசரி ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? அப்படின்னா முடியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரம் எடுத்துக்கங்க ஒவ்வொரு மாதமும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்திற்கு 48 ஹவர்ஸ். அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு அமைதியாக இருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல, குளிர்ந்த இடம், கட்டாயமாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டிங்கன்னா அது பிடிச்சதாக இருக்காது. அந்த இடத்துல ஒளி இருக்கவே கூடாது. கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும்? அந்த கண் எரிச்சல் அளவு இல்லாமல் 11 நிமிஷம் அமைதியாக ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துக்கங்க. உங்கள் மனசை அப்படியே கட்டுப்படுத்துங்க. அடுத்த நாளைக்கு அந்த மனசு ஏங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். அப்புறமா இந்த வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வாங்க. அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணால் எடுத்துக்கங்க. இந்த 48 நிமிஷம் ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம், இடம் மாறணும், பணம் வரணும்னா பணம் வரணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. அந்த 48 நிமிஷம் யோசித்ததை அந்த 2 நாள் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதுக்கான முயற்சியை எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய நட்சத்திரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.